வணக்கம். பொதுவா நம்ம ஒரு சோர்ஸ் எடுத்து அதுல இருக்கிற விஷயங்களை விளக்கமா பார்ப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். ஒரு சோர்ஸ்ல விளக்குறதுக்கே எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்? இது எங்க நிகழ்ச்சியோட அடிப்படை கொள்கையே சோதிச்சு பார்க்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குச்சு. வாங்க, அது கூட போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 3 முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். முதல்ல, இந்த சோர்ஸ் நமக்கு என்ன ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுத்துச்சு. ரெண்டாவதா, அதோட டிரான்ஸ்கிரிப்ட்ல நிஜத்துல என்ன பிரச்சனை இருந்துச்சு. கடைசியா, இந்த மாதிரி நேரத்துல எங்க நிகழ்ச்சியோட கொள்கை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த வாக்குறுதிய பத்தி பாப்போம். எங்களை இந்த விஷயத்துக்குள்ள இழுத்துட்டு போனதே ஒரு யூடியூப் வீடியோவோட தலைப்பு தான். அது பார்க்க சும்மா ஒரு தலைப்பு மாதிரி தெரியல. மகளிருக்கு ஏதோ ஒரு பெரிய அரசாங்க அறிவிப்பு வரப்போதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. இப்ப இந்த தலைப்ப பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு முழுமையான வாக்குறுதி மாதிரி இருக்குல்ல. மகளிருக்கு சூப்பர் அறிவிப்பு, அப்புறம் மே மாதம் முதல் 2000 ரூபாய் உறுதி. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் புதிய அப்டேட். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பண உதவி திட்டம் வருது, அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு, ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது. ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு தலைப்பு பார்த்ததும், அட இது என்ன திட்டம், யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்க மனசுல தானா வரும் இல்லையா? இதே மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட தான் நாங்களும் இந்த சோர்ஸ ஆராய ஆரம்பிச்சோம். ஆனா அந்த வாக்குறுதிக்கும் உண்மைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. இங்கதான் எங்க நிகழ்ச்சியோட ரொம்ப முக்கியமான ஒரு விதி வேலை செய்ய ஆரம்பிக்குது. நாங்க தலைப்பு முட்டு வச்ச ஒரு முடிவுக்கு வர்றதில்ல. எங்களுக்கு கொடுத்த சோர்ஸோட முழுமையான டிரான்ஸ்கிரிப்ட், அதாவது உரைப்படி எடுப்ப வச்சு மட்டும்தான் விளக்கங்களை உருவாக்குவோம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் நிஜமான ஷாக். ஒரு பக்கம் டைட்டில்ல 2000 ரூபாய் திட்டம், அரசியல் தலைவர் அப்டேட்னு வாக்குறுதியா அள்ளி விடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட்ல உண்மையா என்ன இருந்துச்சு தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரின் ஸ்பீச், தேங்க்யூ, அவ்வளவுதான். சொல்லிக்கிற மாதிரி ஒரு துளி தகவல் கூட இல்ல. தலைப்பு எங்க இருக்கு, உள்ள இருக்கிற விஷயம் எங்க இருக்கு பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சோர்ஸோட டிரான்ஸ்கிரிப்ட் ஒரு வெத்துக்கூடு மாதிரி இருந்துச்சு. சில வாழ்த்து வார்த்தைகளை தவிர அதுல சரிபார்க்கக்கூடிய உண்மைகளோ, கொள்கை சம்பந்தமான விவரங்களோ, இல்ல எந்த ஒரு அதிகாரப்பூர்வ மேற்கோளோ எதுவுமே இல்ல. அப்புறம் இத வச்சு என்னத்தை விளக்குறது சொல்லுங்க? இந்த ஒரு சூழல் தான் எங்களை எங்க நிகழ்ச்சியோட அடிப்படை கொள்கைக்கு கூட்டிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்க ஏன் ஒரு விளக்கத்தை உருவாக்கலங்கிறது உங்க மேல எங்களுக்கு இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பை தெளிவா விளக்கும். இதுதான் எங்க நிகழ்ச்சியோட அசைக்க முடியாத ஒரு ரூல். நாங்க எப்பவுமே ஒரு சோர்ஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த ஊகிச்சு சொல்ல மாட்டோம், புதுசா எதையும் சேர்க்கவும் மாட்டோம். அந்த சோர்ஸ்ல என்ன இருக்கோ அதுல இருக்கிற உண்மைய மட்டும் எடுத்து உங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா விளக்குறது மட்டும்தான் எங்க வேலை. ஏன்னா நீங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கறோம். எங்களுடைய வழக்கமான வேலை எப்படி நடக்கும்னு இந்த ஸ்லைடு சொல்லுது பாருங்க. நாங்க ஒரு சோர்ஸை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு கதையை உருவாக்கி அதை ஸ்லைடுகளா மாத்தி உங்களுக்கு விளக்குவோம். ஆனா இந்த கேஸ்ல முதல் ஸ்டெப்பான அனலைஸ் பண்றதுக்கே அந்த சோர்ஸ்ல எந்த உண்மையும் இல்ல. அதனால எங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. சோ இதோட முக்கியமான கருத்து என்னன்னா, ரொம்ப நேரடியா சொல்லணும்னா, ஒரு சோர்ஸ்ல விஷயமே இல்லாதப்போ அதை வச்சு ஒரு விளக்கத்தை உருவாக்குறது நேர்மையா இருக்காது. அதனாலதான் நாங்க அதை செய்யல. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோடு இந்த பகுதியை முடிக்கிறோம். இந்த டிஜிட்டல் உலகத்துல இப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கிற தலைப்புக்கும் உண்மையிலே ஆதாரம் இருக்கிற உள்ளடக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆன்லைன்ல தகவல்களை எப்படி பார்க்கறோம், எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.